பிரெயின். ஸோ ஹியூமன் பிரெயினை பற்றி நான் கொஞ்சம் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஹியூமன் பிரெயினில் நியூரான்ஸ்ன்னு இருக்கு, நரம்பணுன்னு சொல்லுவாங்க. நியூரான்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் நியூரோ சிஸ்டம்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோன்றது உண்மைதான். பொதுவாக அந்த மெடிக்கல் டேர்ம் வரும்போது டாக்டர் சொல்கிறதே பேஷண்ட்ஸ்க்கு புரியாது. ஏன்னா அவங்க மாத்திரையோட கூட அவங்களுடைய கான்செப்டை முடிச்சிருவாங்க, எழுதுறது நமக்கு புரியாது, அதெல்லாம் புரியாது. இப்போ நீங்கள் சொன்னதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதனால நம்மளும் டாக்டர் மாதிரியே சொல்லிட்டோம்னா, ஏற்கனவே நம்ம தேங்க்ஸ் ஃபார் இன்விடேஷனுங்கிறதே தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பு, சொல்லிடலாம் ஒரு நாளுங்க. அதனால் இதை நம்ம எப்படி அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக. ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை உடச்சி பிரித்து பார்த்தோம்னா அதனோட அடிப்படை கட்டுமான பொருள் செங்கல். ஆமாம், செங்கலை தான் நம்ம வச்ச அடிப்படையான கட்டுமான பொருளுங்கிறது செங்கல் தான். அதே மாதிரி நம்ம மொத்த நியூரோ சிஸ்டம், நரம்பியல்னு சொல்கிறோம் இல்லையா, நரம்பு மண்டலம், அதனுடைய சென்ட்ரல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின். அங்கே இருந்தால் எல்லா உடம்புக்கு ஃபுல்லாத்துக்கும் நரம்பு போதும். அதனுடைய அடிப்படை கட்டுமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நரம்பு அணு, அதுதான் நம்ம நியூரான்னு சொல்கிறோம். அது மாதிரி மூளைக்குள்ள மட்டும் க்ளோஸ் டு 8600 கோடி நியூரான் இருக்கு. 8600 கோடி நியூரான் கோடி. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு ஒரு 1,00,000 செங்கல் ஆயிருக்குன்னா, அது மாதிரி இந்த 8600 கோடி நரம்பணு சேர்ந்தது தான் மூளைங்கிறது. இந்த ஒரு மூளைக்கு மட்டும் 1250 கிராம் இருக்கக்கூடியதான அந்த ஒரு மூளைக்கு இத்தனை கோடி நியூரான்ஸ். 600 கோடி நியூரான்ஸ், பிரம்மாண்ட படைப்பா இருக்கு, பிரம்மாண்ட படைப்பு. அதுக்கு அடுத்தது இதுக்குள்ள ரத்த நாளம் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள இந்த ரத்தத்தை கொண்டு போகுது இல்லையா, ஆமாம், அந்த ரத்த நாளம் அதை ஒன்று ஒரு நெத்தல ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நம்ம கையில் இருக்க மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்காது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நிறைய பேர் கையிலேயே மைன்யூட்டாக தான் இருக்காது. இந்த ஐவி போடுறதுக்காக நிறைய பேருக்கு நரம்பு கிடைக்காது, ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிமா. ஓகே, இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அந்த நரம்பெல்லாம் நீளமாக ஒன்று ஒன்றா நீங்கள் கோர்த்தீங்கன்னா உலகத்தை 4 தடவை சுற்றி வரலாம். அந்த நரம்புகளை மொத்தமாக ஒரே வரிசையாக்குனா, ஓகே, ஒரு நூல் மாதிரி பிடிச்சோம்னா, நூல் மாதிரி பிடிச்சோம்னா உலகத்தை 4 தடவை சுற்றி வரலாம். ஓகே, அப்புறம் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, நியூரான்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டர் கனெக்டட். எப்படி ஒரு பில்டிங்கில் செங்கல் எல்லாம் சேர்ந்து ஒரு செவராக இருக்கும், அது மாதிரி இந்த உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஒரு நியூரானும் அப்ராக்சிமேட்லி இன்னும் ஆயிரக்கணக்கான நியூரான்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். 8600 கோடி நியூரான்ஸும் ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான நியூரான்ஸோட அதுங்களுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கும். இந்த கனெக்ஷன் எல்லாம் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி 100 லட்சம் கோடி கனெக்ஷன்ஸ். ஓகே பிரதர், நம்ம இதை சொன்னோம்னா இவங்களுக்கு அது இப்போ நம்ம ஜனங்களுக்கு ஒருத்தர் 5000 லஞ்சம் வாங்கிட்டாருன்னா பெருசாக தெரியும், சரியா? 15,000 கோடி வாங்கிட்டாருன்னா அது பெருசாகவே தெரியாது. ஏன்னா அந்த நம்பர் ரொம்ப அதிகமாக அது அவங்களுக்கு அந்நியப்படுறதுனால பெருசாக தெரியும். அந்த மாதிரி இப்போ 100 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி. சரி, இது வெஸ்டர்ன் சிஸ்டம்ல சொல்லணும்னா 100 ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ், 100 லட்சம் கோடி கனெக்ஷன்ஸ். இன்னும் அந்த முழுசா யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டா இல்லை, இன்னும் ரிசர்ச் போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இவ்வளவு. ஆமாம், இன்னும் அதோடைய ஆழத்துக்கே போல இவங்க. ஆமாம், ஸோ மூளையை இன்னும் முழுசாவே கண்டுபிடிக்கல அவங்க. மிக்கை காக்கு என்ன சொல்றாருங்கிறது நீங்க பாருங்க. Well, I think it would probably take a few more decades before we can map every single neuron of the human brain, because there's 100 billion neurons, each neuron connected to 10,000 other neurons in the human brain. But once it's done, then the quantum computer can easily begin to manipulate it. So the problem is not the quantum computer. The problem is to slice up the human brain, slice and dice the human brain, so that we get all the connections of the human brain. மிக்கை காக்கு இவர் இந்த சோலார் சுனாமி பற்றி லாஸ்ட் டைம் இவரை பற்றி நிறைய விஷயங்கள், காட்னா என்னன்னு சொல்லி கேட்டபோது அவர் அமைதியாக போயிட்டாரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இது ஒரு செலிபிரிட்டி சயின்டிஸ்ட், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அனாலஜிக்கல் ரீசனிங் அப்ளை பண்ணுவோம். இதை தான் நான் ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஆன்சர் சொல்கிறது ஒரு வகை, அவங்கள திங்க் பண்ண வைக்கிறது இன்னொரு வகை. திங்க் பண்ணாமல் தான் இவங்க இவ்வளோ கேள்வி கேட்டாங்கன்ற நான். இத்தனை இப்படி யார் எதை சொன்னாலும்
இந்த இப்போ சொன்ன மாதிரி அந்த பிராண்டட் இருக்கவங்க எந்த காரியத்தை சொன்னாலும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கான்னு அவங்க யோசிக்காம விட்டதனுடைய விளைவு தான் இந்த கேள்விகள்லாம் நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமே பண்ண வேண்டி வருது. ட்ரூ ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. சரி. இப்போ இந்த பிரெயினை வந்து ஸ்கேன் பண்றதுக்கு மிஷின்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? பெரிய பெரிய எம்ஆர்ஐ மிஷின்ஸ் இருக்கு. எம்ஆர்ஐ மிஷின்ஸ். ஆமாம். அதில் வந்து 1.5 டி டெஸ்லான்னு ஒரு யூனிட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை மெஷர் பண்ணுற யூனிட். இந்த மிஷினோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொருள் வாங்குற விற்கிறதுலலாம் ரொம்ப வீக்கான ஒரு ஆள். இருந்தாலும் என்னுடைய கணக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10-20 லட்ச ரூபா இருக்குமா அந்த மிஷின்? இல்லை ஒரு 50-25 லட்சம் இருக்குமா? ஆக்சுவலி நல்ல மிஷினாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஹை குவாலிட்டி, இந்த டீ கூட அதோட காஸ்ட் கூடும். 3-4 கோடி இருக்கும். 3 to 4 crores. ஸோ இந்த படுக்க வச்சு உள்ள அனுப்புவாங்க, அதெல்லாம் இந்த சொல்றீங்க. வட்டமாக இருக்கும் இல்லையா? ஓகே ஓகே. படுக்க வச்சு உள்ள இருப்பாங்க. பிரெயினை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனுடைய காஸ்ட் மட்டும் 3-4 கோடி. அப்புறம் அது ஸ்கேன் பண்ணுது இல்லையா? இதுக்கு சில காம்ப்ளெக்ஸாக இருக்கிற விஷயத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு 300-400 யூனிட் செலவாகும் கரண்ட். ஓகே. ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ், அதாவது காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தளவுக்கு மாறும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்தால் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல 300-400 யூனிட் ஆகுங்கிறாங்க. ஓ, அது ஒரு மாதம் வீட்டுக்கு வரதை விட ஈக்குவல், அதை விட தாண்டி போதே. 2 மாதத்துக்கே 400 வராது. நாடு. ஆமாம், அதான் ரைட்டு. ஓகே. இதெல்லாம் போதாத குறைக்கு இந்த மிஷினை ஸ்கேன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க அப்ராக்சிமேட்டாக 10 வருஷம் படிக்கணும். ஓகே. எம்பிபிஎஸ் ஒரு 5.5 வருஷம், நாலு ஒரு 5 வருஷம். ஹவுஸ் சர்ஜன்சியோட சேர்ந்து 5.5 வருஷம். ஓகே எம்டி ரேடியாலஜின்னு இருக்கு, ஓகே. ரேடியோ இமேஜிங்கிற மாதிரிலாம் இருக்கு, அது 3 வருஷம். 8.5 ஃபெல்லோஷிப்பு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அடுத்தது ஒரு 2 வருஷம் ஆகும். அவங்க வேலை பார்த்துட்டே படிப்பாங்க. ஓகே. 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுது. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோத்தையும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து வந்த ஒரு பொருளை ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணுன்றது உங்களுக்கு தோணுதா? மண்ணு குப்பைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவாலுவேஷன் தேரி, அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தானாகவே உண்டாயிருச்சு எல்லாமே, நத்திங்லேருந்து வந்துச்சு. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. அது நத்திங்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நத்திங்னா என்னன்னு தெரியாது, ஹாக்கிங் சொன்னது. ஆமாம். ஸோ அந்த நத்திங்கிலேருந்து உருவாக்கி வந்ததான பெரிய பிரம்மாண்ட படைப்பு தான் மனுஷன். அந்த பிரம்மாண்ட படைப்பை ஆட்டி வைக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 1250 கிராம் மூளை. இந்த மூளையை செக் பண்ணி பார்க்கறதுக்கு, அதில் என்ன இருக்குது சரியா இருக்கான்னு சொல்கிறதுக்கு, ஆமாம், அதுக்கு ஒரு மிஷினோடைய வேல்யூ 4 5 கோடி, 4 கோடி ஆகுது. அதுக்கு ஒரு 400 யூனிட் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்தால் 3-4 யூனிட் கரண்ட்டே. ஆமாம். அதை பார்க்குறவரை ஒரு 10 வருஷம் அதை கண்டுபிடிக்கணும், படிச்சிருக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும். இதை எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஆகும்? அது ஆகும். இடத்த பொறுத்து, எங்கே எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமில்லாத குப்பை அப்படிதானே அவர் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தானே. ஓகே. அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா, அப்போ அது நம்புற மாதிரி இருக்கா? இல்லை அதோட வேல்யூ அவ்வளோதானா? அதுதான் நமக்கு யோசனை. ஓகே, ரைட். நீங்கள் கேட்ட ரீசன் புரியுது. இதுதான் ரீசனிங் நான் சொல்கிறேன். ஓகே. அதோட உள்ள இருக்க அதுக்கு முன்னாடி எனக்கு காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம். 100 லட்சம் கோடி கனெக்ஷன், 8,200 கோடி நியூரான்ஸ், ஒவ்வொன்றும் அதோட ஆயிரக்கணக்கான இருக்கு. இவ்வளவும் நம்ம பார்த்தது எல்லாமே பிரெயினை மட்டும்தான். ஆமாம். இதுக்கு வேற எதையும் பார்க்கல. வேற எதையும் நம்ம ஒரே ஒரு பகுதியை மட்டும் பார்க்குறோம். இப்போ என்ன நம்ம யோசிக்க சொல்கிறோம் அப்படின்னா, மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து உருவான விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணுமா? நான் ஒரு புரியாத ஒரு சாதாரண ஆளாக கேட்குறேன். பல பொருட்கள் சிலிக்கானில் தானே செய்யப்படுது. ஆமாம். பேஸ் ஆறுலேருந்து நிறைய விஷயங்கள் சிலிக்கானுடைய பேஸாக இருக்குது. சிலிக்கான்னா மண்ணு தானே. மண்ணில் ஒரு வகை. இந்த காரையோ எதையோ இவ்வளவு செலவு பண்ணி அதை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? எதையுமே நீங்கள் உலகத்தில் கண்டுபிடிச்சா எதுவாக வேணா இருக்கட்டும், நாட் ஈவன் க்ளோஸ் டு வாட்